வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மகன் இறந்த பெரு இது பெரிய விஷயம். கண்கலங்கி பேசிய நடிகை சீதா பலருக்கு முன் உதாரணம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சமீபத்தில் நடைபெற்ற ஒரு தனியார் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நடந்த ஒரு தருணம் சமூக வலைதளங்களில் பலருடைய மனதத்தை உருவாக்கியுள்ளது. அந்த நிகழ்ச்சியில் பிரபல நடிகை சீதா கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக விருதுகளை வழங்கினாங்க. அப்போது விபத்தில் உயிரிழந்த தங்களுடைய மகனின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்கிய ஒரு தம்பதியை மேடைக்கு அழைத்து அவர்களுக்கு விருதும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த தம்பதி பற்றி பேசும்போது நடிகை சீதா மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாங்க. ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் மகன் என்றால் உலகமே. அந்த மகன் இறந்து போயிருக்கிறாங்க என்றாலும் அவங்க இந்த உலகத்தில் இன்னும் பல வாழ வேண்டும் என்று நினைத்த இவங்க எடுத்த முடிவு மிகப்பெரியது. மகன் இல்லையோ என்று உடைந்து போய்விடாமல் மற்றவர்களின் வாழ்க்கை பற்றி நினைத்து மிகப்பெரிய மனிதம் என்று கூறியது அவருடைய கண்கலங்கிய விஷயம். அந்த தருணம் அங்கு இருந்தவர்கள் மட்டுமல்லாமல் பின்பு அந்த வீடியோவை பார்த்து இணைய பயனர்கள் மிகவும் நெகிழ வைத்திருக்கிறாங்க. அந்த விருதை பெற்ற தாய் மேடையில் பேசும்போது தன்னுடைய வாழ்க்கை பகிர்ந்து கொண்டாங்க. அவங்க கூறியது, நான் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த பெண். என் கணவர் மாற்றுத்திறனாளி. பல மாற்றுத்திறனாளிகள் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் என்று கேட்டாங்க. ஆனால் நான் கணவருடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் மகனுக்கு ஒரு பைக் வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அவன் ஆசையை நிறைவேற்ற என் கணவர் பைக் வாங்கி கொடுத்தார். அதனால் அதற்கு பிறகு நடந்த விபத்தில் என் மகன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். அந்த வார்த்தை சொல்லும்போது அவர் கண்ணீரை துடைத்திருக்கிறாங்க. என் மகன் உயிருடன் இல்லாவிட்டாலும் அவனுடைய உறுப்புகள் மற்றவர்கள் உதவ வேண்டும் என்பது நான் நினைத்தேன். ஆனால் கிராமங்களில் இருப்பது போல எங்கள் குடும்பத்தில் எதிர்ப்பு வந்தது. உடல் உறுப்புகளை கொடுத்தக்கூடாது என்று பலருமே சொன்னாங்க. இருந்தாலும் எல்லா எதிர்ப்புகளையும் மீறி முடிவை அவங்க உருக்கமாக கூறியிருக்காங்களாம். அதன் பின்பு மேடையில் பேச வந்த இளைஞரின் தந்தை மிகவும் உணர்ச்சிப்பட்டு பேசினார். பெற்றோர்கள் எல்லோருமே தங்கள் பிள்ளைகளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் தான் நினைப்பாங்க. அவர்கள் ஆசை நிறைவேற்ற முயற்சி செய்வாங்க. ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கூட கவனம் இருக்க மாட்டேங்கிறது. வேகமாக அஜாக்கிரதையாக ஓட்டுறாங்க. எங்களோட நிலைமை யாருக்கும் பெற்றோருக்கும் வரக்கூடாது. தயவு செய்து வாகனம் ஓட்டும்போது ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் பெற்றோர் போல துன்பட வைக்காதீங்க என்று அவர் கண்ணீருடன் கூறியிருக்காங்க. அந்த வார்த்தை அங்கே இருந்த அனைவருமே அமைதியாகிவிட்டது. இந்த சம்பவம் உடல் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை மீண்டும் நினைவூட்டியது. நடிகை சீதா தமிழ் சினிமாவில் 1980களிலிருந்து ரசிகர்களின் பரிச்சயமானவங்க. இயக்குனர் கே பாலச்சந்திரன் இயக்கிய பல படங்களில் பெரிய அளவில் கவனம் பெற்றாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. குடும்ப சீதா முதல் நடிகர் பார்த்திபனை திருமணம் செய்து கொண்டாங்க. தம்பதிகளுக்கு 2 மகள் இருந்தாங்க. ஒரு தாய் தனது மகனை இழந்து வேதனையில் மற்றவர்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று எடுத்த முடிவு ஒரு தந்தையின் உருக்கமான வேண்டுகோள். அதை பார்த்து கண்கலங்கிய நடிகை சீதா இந்த 3 தருணங்களும் அந்த நிகழ்ச்சியில் மறக்க முடியாததாக மாற்றியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.